என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இத்தொடர் 7 7 பெருக்கல் 16, 7 பெருக்கல் 17, 7 பெருக்கல் 18, 7 பெருக்கல் 19 மற்றும் 7 பெருக்கல் 20 காண்போம். பெருக்கும் எண் 7 பெருக்கப்படும் எண் 16 20. எனவே பெருக்கும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். மேலும் மொத்த விரிக்கப்பட்ட விரலை 10ஆல் பெருக்க வேண்டும். அதனுடன் மடக்கப்பட்ட விரலின் தொகையை கூட்ட வேண்டும். இப்பொழுது 7யும் 16ஐயும் பெருக்குவோம். 7 பெருக்கும் எண் 16 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 7 இடது கையில் எடுத்துக்கொள்ளவும், பெருக்கப்படும் எண் 16 வலது கையில் எடுத்துக்கொள்ளவும். பெருக்கம் 7 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 விரல்கள் விரிக்கப்பட்டும் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 16ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 1 விரல் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது மொத்தமாக 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் 14 இருக்கும். பெருக்கப்படும் எண் 16 என்பதால் பெருக்கும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது 7இல் 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். அதாவது பெருக்கும் எண்ணில் 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் இருக்கும். மொத்தமாக 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் இருக்கும். ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 10, மொத்த மதிப்பு 100. பெருக்கும் எண்ணில் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 1, மொத்த மதிப்பு 3 பெருக்கல் 4 12. இப்பொழுது 100ஐயும் 12ஐயும் கூட்டினால் 112. இது 7 பெருக்கல் 16 பெருக்கு தொகை. இப்பொழுது 7யும் 17ஐயும் பெருக்குவோம். 7 பெருக்கும் எண் 17 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 7 இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்பட எண் 17 வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 7 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 விரல்கள் விரிக்கப்பட்டும் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 17 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 2 விரல்கள் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மொத்தமாக 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும் 17. 17 என்பதால் பெருக்கப்படும் எண் 17 என்பதால் பெருக்கும் எண்ணில் விரிக்கப்பட்ட விரல்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது 7இல் 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். அதாவது பெருக்கும் எண்ணில் 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்பட்ட எண்ணில் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் இருக்கும். மொத்தமாக 11 விரல்கள் விரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 10, மொத்த மதிப்பு 110. பெருக்கும் எண்ணில் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 1, மொத்த மதிப்பு 3 பெருக்கல் 3 9. இப்பொழுது 110ஐயும் 9ஐயும் கூட்டினால் 119. இது 7 பெருக்கல் 17 பெருக்கு தொகை. இப்பொழுது 7யும் 18ஐயும் பெருக்குவோம். 7 பெருக்கும் எண் 18 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 7 இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 18 வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 7 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 விரல்கள் விரிக்கப்பட்டும் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
பெருக்கப்படும் எண் 18 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவதாக 3 விரல்கள் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் படம் எண் 18இல் 8 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 18 என்பதால் பெருக்கும் எண் விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது 7இல் 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். எனவே பெருக்கும் எண்ணில் 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 8 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 12. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 120. பெருக்கும் எண்ணில் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 3 பெருக்கல் 2 6. இப்பொழுது 120ஐயும் 6ஐயும் கூட்டினால் 126. இது 7 பெருக்கல் 18இன் பெருக்குத் தொகை. இப்பொழுது 7ஐயும் 19ஐயும் பெருக்குவோம். 7 பெருக்கும் எண் 19 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 7ஐ இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 19ஐ வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 7ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 விரல்கள் விரிக்கப்பட்டும் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 19ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 19இல் 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் 1 விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 19 என்பதால் பெருக்கும் எண்ணின் விரிக்கப்பட்ட விரலை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 7இல் 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். அதாவது பெருக்கும் எண்ணில் 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் இருக்கும். மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 13. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 130. பெருக்கும் எண்ணில் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 1 விரல் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 3 பெருக்கல் 1 3. இப்பொழுது 130ஐயும் 3ஐயும் கூட்டினால் 133. இது 7 பெருக்கல் 19இன் பெருக்குத் தொகை. இப்பொழுது 7 பெருக்கல் 20ஐ காண்போம். பெருக்கும் எண் 7 பெருக்கப்படும் எண் 20. பெருக்கும் எண் 7 இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 20ஐ வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 7ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 விரல்கள் விரிக்கப்பட்டும் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 20ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவதாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 20இல் 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் 0 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. பெருக்கப்படும் எண் 20 என்பதால் பெருக்கும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது 7இல் 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். எனவே பெருக்கும் எண்ணில் 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 14. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 140. பெருக்கும் எண்ணில் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 0 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 3 பெருக்கல் 0 0. இப்பொழுது 140ஐயும் 0ஐயும் கூட்டினால் 140. இது 7 பெருக்கல் 20இன் பெருக்குத் தொகை.
நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கருத்து பெட்டியில் போடவும், அதை நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன். அடுத்த தொடர் 8 8 பெருக்கல் 6, 8 பெருக்கல் 7, 8 பெருக்கல் 8, 8 பெருக்கல் 9, 8 பெருக்கல் 10 காண்போம்.